என்னது? புதிய பேரில் சாம்பியன்ஸ் லீக் T20 தொடரா? அது என்ன? வாங்க அதை பற்றி பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் தாரணி. இது கதைப்போமா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பியன்ஷிப் T20 சீரீஸு நடத்தலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது பல காரணங்களால் நடத்த முடியாமல் தடைப்பட்டு போயிடுச்சு. இப்போது அதை தான் மறுபெயர் கொண்டு உலக கிளப் சாம்பியன்ஷிப் சீரீஸ் சொல்லிட்டு 2026 தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை உருவாகியிருக்கு. இப்பொழுது இன்டர்நேஷ்னல் மேட்சஸை விட ஃப்ரான்சிஸில் நடத்திருந்த T20 மேட்சஸ் தான் மக்கள் மத்தியில் அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் ஃபுட்பாலை விடவும் கிரிக்கெட்டில் நடக்கிற இந்த லீக்ஸ் தான் பயங்கர ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து, இந்தியா இப்படி எல்லா நாடுகளும் சேர்ந்து இந்த ஃப்ரான்சிஸில் T20 சீரீஸை நடத்திட்டு வராங்க. இதில் இந்தியாவிலேருந்து நடத்துகிறது தான் IPL. இதில் பார்த்திங்கன்னா காசு மலையை பற்றி சொல்லவே வேண்டாம். IPL ஆரம்பிச்சிட்டாலே பயங்கர பணமழை தான். இந்த நிலையில தான் இந்த லீக் தொடரெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிற அணியெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த வேர்ல்ட் T20 கிளப் சீரீஸை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சுட்டு வராங்க. இதுக்கு முன்னாடியும் சாம்பியன்ஸ் கப் சீரீஸை நடத்தலான்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் அது நடத்தலை. இப்போது அதே இதை வேர்ல்ட் T20 கிளப் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2026 நடத்தலான்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து IPL சீரீஸு, பாகிஸ்தான்லேருந்து BSL சீரீஸு, ஆஸ்திரேலியாவிலேருந்து BBL சீரீஸு, சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து SC20 ஓவர் லீகு, இங்கிலாந்துலேருந்து தி 100 போன்ற உலகமெங்கும் இருக்கிற ஃப்ரான்சிஸ் சீரீஸ்லேருந்து யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நடத்துகிற போகிற இந்த போட்டி தான் இந்த வேர்ல்ட் T20 கிளப் சீரீஸு. இது ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. சாம்பியன்ஸ் லீக் T20 சீரீஸ் அப்போ நடத்த முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் மத்தியில் அதுக்கு போதிய ஆதரவு கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் ஸ்பான்சர்ஷிப்பும் பெருசாக கிடைக்காததுனால அது அன்னைக்கு நடத்த முடியாமல் நிறுத்தப்பட்டுச்சு. இது பார்த்திங்கன்னா 2015ஆம் ஆண்டு நடத்தலான்னு பிளான் பண்ணி இருந்தாங்க. ஆனால் இந்த காரணத்தினால அது நடத்த முடியல. அப்படி மட்டும் நடத்தியிருந்தாங்க அப்படின்னா 2009லேருந்து 2014 வரைக்கும் நடந்திருந்த அந்த T20 சீரீஸில் யாரெல்லாம் அதிகமாக வெற்றி பெற்றிருக்காங்களோ அவங்கெல்லாம் தான் இந்த மேட்சஸில் அந்த 2015ஆம் ஆண்டு நடந்திருக்க அந்த வேர்ல்ட் கப் சீரீஸில் ஆடியிருப்பாங்க. அப்படி பார்த்திங்கன்னா சென்னையும் மும்பையும் தான் தலா 2 கப்போடு லீடிங்கில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இன்றைக்கும் சென்னையும் மும்பை தான் 5 கப்போட லீடிங்கில் இருக்காங்க. ஸோ 2026 நடக்கிற சாம்பியன்ஷிப் அந்த போட்டியில் கண்டிப்பாக சென்னையும் மும்பையும் இடம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் இது போல் வீடியோக்களை பார்க்க கதைப்போமாவை பின்தொடருங்க. நான் உங்கள் தாரணி.